Hi students, நம்ம exercise 3.1 உடைய குயிக் அண்ட் ஃபைனல் ரிவிஷன் பார்க்குறோம். எதுக்காகனா இந்த எக்ஸாமில் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். நம்மளால இந்த செம்ம எந்த ஸ்டெப்பும் மறக்காம நம்மளால போட முடியும். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, தி சைஸ் ஆஃப் cubic பாக்ஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 1,2 3. இப்போ ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம் இந்த கியூபாய்டை மாறுமா? இந்த கியூபோர்டு எல்லா சைடு ஈக்குவலாக இருக்கும். கியூபுக்கு சைடு இன்க்ரீஸ் பண்ணாமல் கண்டிப்பாக என்ன கியூபாய்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளவு ஊத்துறாங்க? 52 இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நமக்கு லெட் ஏ என்ன பண்ணுங்க, சைட் லென்த் ஆஃப் கியூப் எடுத்துங்க. அப்போ வால்யூம் ஆகும் ஏ கியூப் ஆகும். இப்போ சைட் லென்த் இன்க்ரீஸ் பண்ணலையே, அப்படின்னா வரும் A+1 A+2 A+, ஏன்னா இங்க 1 2 3 கொடுத்துறாங்க. ஈக்குவல் டு அது ஏன்னு இந்த வால்யூம் ஏ கியூப் பிளஸ் 52. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் சம். இதுக்கப்புறம் ஜென்ரல் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவாங்க, இங்க மல்டி பண்ணிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்றோம். ஃபார்முலா மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்றோங்க. அப்போ ஏ வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்னு நெகட்டிவ் வேல்யூ, அது இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா சைட்ல இருந்து கண்டிப்பா நெகட்டிவ் சான்ஸ் இல்லை. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 வால்யூம் ஆஃப் கியூப் பை நமக்கு அந்த ஏ வேல்யூ இன்செப்ஷன் பண்ண நமக்கு ஆன்சர் ஆகும். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் நான் வச்சுங்க. A+1 இன்டு A+2 இன்டு A+3 ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 52. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் போலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ். 1,2 3 கொடுத்தாச்சு. நம்ம கியூபிக் ரூட்ஸ் நமக்கு 3 ரூட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1 கண்டுபிடிங்க. அதை தனித்தனியாக ஆட் பண்ணோம். சம்மேஷன் 2 நமக்கு ரெண்டு ரூட்டா மல்டி பண்ணி ஆட் பண்ணும். அதை ஃபர்ஸ்ட் ரூட் செகண்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் தேர்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த செகண்ட் தேர்ட் மல்டி பண்ணி நீங்க ஆட் பண்ணுங்க. சம்மேஷன் 3 அந்த மூணு ரூட்டையும் மல்டி பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா நல்லா ஒரு தடவை ரெண்டு நல்லா பக்கா படிச்சுங்க. பார்க்க சொல்லி பார்த்துங்க. x cube minus இந்த summation 1 into x square plus summation 2 into x minus summation cube 3. இப்போ நமக்கு ஈஸியா x cube x square x கான்ஸ்டன்டமா என்ன சரிங்க, summation 1 summation 2 இருக்கு. summation 1க்கு நம்ம கண்டிப்பா, அதாவது ஆட் நம்பர் வரும்போது மைனஸ் வச்சுங்க. summation 1க்கும் summation 3க்கும் மைனஸ், ஈவன் நம்பர் வரும்போது அது பிளஸ். அது அவ்வளவுதான், ஈஸியா வச்சுக்கலாம். ஃபார்முலா நல்லா மகப் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தான் அடுத்த சம்மா அதே மெத்தடாலேயே summation 1 summation 2 summation 3 கண்டிங்க. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ட் ஒன் அதுதான், அவ்வளவுதான். ஃபார்முலா பக்காம கட் பண்ணீங்க. சரிங்களா? எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2 எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் 0 தான். தேர்ட் சம்பளமா ஆல்பா பீட்டா காமா ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துறாங்க. டு ஃபார்ம் கியூபிக் நமக்கு ஈக்குவேஷன் இந்த ரூட்ஸ் இருக்கிறத கண்டியும். ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, நம்ம ஆல்பா பீட்டா காமா இருக்கு இல்லையா, அது ரூட்ஸ் ஆஃப் தானே. இப்போ இதை வச்சு நம்மளுக்கு சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுவீங்க. இங்க சம்மேஷன் 1 ஃபார்முலா நமக்கு அந்த மைனஸ் பி பை ஏ, சம்மேஷன் 2 வந்து சி பை ஏ, சம்மேஷன் 3 இந்த டி பை ஏ. இது நமக்கு கிளாஸ் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இப்போ சம்மேஷன் 1 சொல்லும்போது நமக்கு என்னது, வந்து 1 வந்தா 1 + 1 2 போடுங்க, 2னா அது பி இல்ல செகண்ட் ஆல்பபெட்டிக் பி வந்துடும். அது சம்மேஷன் 2 போகும்போது 2 + 1 போடுங்க 3, அப்போ அந்த தேர்ட் ஆல்பபெட்டிக் சி வந்துடும். சம்மேஷன் 3 போகும்போது நமக்கு 3 + 1 டி, 4 வரும் இல்லையா, ஃபோர்த் ஆல்பபெட்டிக் டி. இதுல ஆட் நம்பர் வரும்போது பண்ணுங்க, நீங்க மைனஸ் கொடுத்துங்க. சம்மேஷன் 1 சம்மேஷன் 3 நமக்கு ஆட் நம்பர்லயே அப்போ வந்து மைனஸ் கொடுத்துங்க. இப்போ ஈஸியா அந்த ஃபார்முலா கிடைச்சு வந்தது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கிறோம், மைனஸ் பிபிஏ போட்டு சம்மேஷன் 2 கண்டுபிடிங்க, சம்மேஷன் 3. அதுவும் இந்த பக்கம் சம்மேஷன் 1 நமக்கு வந்து சிங்கிள் ஆட் பண்ணாலே ரூட்டை அது இங்க டபுள் மல்டி பண்ணி ஆட் பண்ணுவோம். சம்மேஷன் 2 சொல்லும்போது 3 அதை மூணுத்தையும் மல்டி பண்ணும். இப்போ இந்த 3 வேலை கண்டுபிடிச்சா இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து தனித்தனியாக அந்த ரூட் தரும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போயிட்டுங்க. இப்போ 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா இருக்கா. இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிக்கணும். தான் சம்மேஷன் 1 மூணு ஆட் பண்ணுங்க, காமன் எடுத்துங்க. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இந்த வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? -2 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதே போல சம்மேஷன் 2 அது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுவோம். நமக்கு 4 காமன் எடுத்தாச்சு. ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா வரும். இதோட வேல்யூ நமக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். அந்த சம்மேஷன் 3 கண்டுபிடிங்க. ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ரெக்யூர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன பார்த்தோம், நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் 2 எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3. இதே போல நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் போனோம் 1 பை ஆல்பா கமா 1 பை பீட்டா கமா 1 பை காமா இல்லையா. அப்போ சம்மேஷன் 1 மூணுத்தையும் ஆட் பண்ணுவோமா. அப்போ எல்சிஎம் போடும்போது நான் உங்களுக்கு வந்து இங்க ஆல்பா பீட்டா காமா வந்துடும். இங்க என்னது, இங்க நம்ம ஆல்பா காமா பீட்டா காமா பிளஸ் ஆல்பா பீட்டா வந்துடும். இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க. சம்மேஷன் 2 வரும்போது நம்ம ரெண்டா மல்டி பண்ணும்போது நம்ம பண்ணோம் இதே மாதிரி எல்சிஎம் போட்டு கண்டுபிடிங்க. சம்மேஷன் 3 ரொம்ப ஈஸி தான், அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றாங்க தான். சரிங்களா? தேர்ட் ஒன் அதே தான் இல்லையா, சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிங்க.
நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேல்யூ. அப்போ ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, பீட்டா காமா, இப்போ ஆல்பா பீட்டா காமா இந்த 3 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 கிடைச்சிடும். இதை என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஃபோர்த் சம் போலாமா? இப்போ ஃபோர்த் சம் என்ன பண்ணுவாங்க, சால்வ் தி ஈக்குவேஷன் இஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1. இதுதான் முக்கியம் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1 சொல்லும்போது என்னது, எப்போ நம்ம ரெண்டு வேல்யூ மல்டி பண்ணும்போது 1 வரும்னா ரெசிப்ரோக்கல் போகும்போது 1x 1/x தான் x கேன்சல் 1 வரும். அப்புறம் ஒரு ரூட் நம்ம ஆல்பா பார்த்தோம்னா ரூட் கண்டிப்பாக இருக்கும் 1/α இருக்கும். தேர்ட் 1 பீட்டா எடுத்துங்க. அவ்வளோதான். இதுதான் முக்கியமான ஸ்டெப். சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் உங்களுக்கு. அதை ஒழுங்காக பார்த்துங்க. இதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஆல்ஃபா 1/α பீட்டா. இதுக்கப்புறம் நம்ம சம்லாம் ஈஸா. சம்மேஷன் 1 தெரியும் உங்களுக்கு, நம்ம b/a மைனஸ் b/a தெரியும் உங்களுக்கு. சம்மேஷன் 2 அது c/a சொல்லிட்டு நம்ம அது வேலை கண்டுபிடிச்சிருவோம். சம்மேஷன் 3 நம்ம கண்டுபிடிச்சிருமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மேஷன் 1, சம்மேஷன் 3 இங்கே போதும். சம்மேஷன் 2 ஆக்சுவலாக தேவையில்லை சம்முக்கு. பரவாயில்ல, நம்ம எப்படி போட்டுடலாம். இப்போ சம்மேஷன் 3 நம்ம ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா கேட்கும் பீட்டா வேல்யூ கிடைக்குது. இந்த பீட்டா வேல்யூ என்ன பண்ணுவோம், சம்மேஷன் 1ல இருந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சம்மேஷன் 1ல இருந்து நீங்க ஈக்குவேஷன் 1ல இருக்குல்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா ஆல்ஃபால கிடைச்சிடும் இல்லையா? அவ்வளவுதான். சரியா? இதுல ஒண்ணுமே சம்ம நீங்க எப்படி நான் ஷார்ட்டா வச்சுருந்தா நான் வச்சணும். ஆல்ஃபா 1/α பீட்டா நம்ம ரூட்ஸ் எடுத்துரும். சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 கண்டுபிடிங்க. சம்மேஷன் 3 அப்புறம் நமக்கு அந்த பீட்டா வேல்யூ கிடைச்சிரும். அதை தூக்கி என்ன பண்ணோம், சம்மேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவுதான். சிம்பிளா ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5th சம் போயிடலாமா? ஃபைண்ட் தி சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். சரிங்களா? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் சொல்றாங்க. இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து இப்போ மொத்தம் x/4 இருக்கு. அப்போ 4 ரூட் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இருக்குமா? அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட் அதுதான் நீங்க நல்லா படிச்சு புரிஞ்சிடும். அப்படின்னா நமக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் என்னது காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர். அவ்வளோ. இதுதான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் நீங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்பா பீட்டா காமா டெல்டாவை நம்ம ரூட்னு எடுத்துட்டு சம்மேஷன் 1ம் இங்க சம்மேஷன் 2 மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும் உங்களுக்கு. என்ன ரீசன்னா இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கொஸ்டின்ல. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ். ஈக்குவல் ஃபார்முலா நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா போச்சு மைனஸ் 2 அப்படியே போடுங்க. அந்த மண்டி போடும் இல்லையா? ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, ஆல்பா டெல்டா, பீட்டா காமா, பீட்டா டெல்டா, அப்புறம் காமா டெல்டா. இந்த வேலை ஆல்ரெடி நீங்க தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தான் அது. இது மட்டும் நீங்க சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் கூட வந்துடுறாங்க. என்ன பண்ணுது, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் இந்த டெல்டா ஸ்கொயர். அது ஃபார்ம்ல வந்துடாதீங்க. அப்படியே 4த்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் போட்டு மைனஸ் 2 இந்த 4 பேர் பண்ண போவாங்க. ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, ஆல்பா டெல்டா, அந்த பீட்டா காமா, பீட்டா டெல்டா, காமா டெல்டா ஃபார்ம்ல போட்டு ஜஸ்ட் இந்த வேல்யூ நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர். நெக்ஸ்ட் 6 சம் போலாமா? இப்போ இங்கேயும் பாருங்க, முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்கும்போது இப்போ சால்வ் தி ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. If the given that two of its roots are in the ratio 3:2, இதான் முக்கியம் நமக்கு. 3:2 அப்ப நமக்கு 3α, 2α தரும். பீட்டா தேர்ட் ஒன் அப்படியே சரிங்களா? 3α, 2α பீட்டா. அப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு சம்மேஷன் 1 கண்டுபிடிங்க. சரிங்களா? சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கும் என்ன நமக்கு பீட்டாவில் கண்டுபிடிச்சிருங்க. சம்மேஷன் 1 நமக்கு பீட்டாவில் கண்டுபிடிச்சிடும். சம்மேஷன் 2 போங்க. சம்மேஷன் 2 என்ன பண்ணுங்க, இந்த பீட்டா வேலை சப்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆல்ஃபா 2 வேல்யூ இருக்கா? அப்புறம் பண்ணுங்க, வேணும் ஒரு ஆல்ஃபா வேல்யூ எடுத்துட்டு பீட்டா கண்டுபிடிங்க. அங்கே இன்னொரு ஆல்ஃபா வேல்யூ எடுத்து பீட்டா கண்டுபிடிங்க. அவ்வளோதான். சரிங்களா? புரியுங்களா? இந்த இடம் மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சம்லே 3α, 2α, பீட்டா ரூட்ஸ் எடுத்து சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கும் போது பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. இது வந்துடாதீங்க. அந்த பீட்டா வேல்யூ நம்ம சம்மேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? அந்த அப்புறம் நமக்கு வந்து 3 ரூட் நமக்கு கிடைச்சிருங்க. லாஸ்டா இந்த போட்டுருங்க, 3 ரூட்ல போட்டுருங்க. அடுத்த 7th சம் போலாமா? 7th சம் பாருங்க. If alpha beta gamma roots of the polynomial equation வந்தாச்சா, find the இந்த சம்மேஷன் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா. இதனால இந்த ஃபார்ம் நம்ம தெரியணும். அவ்வளவுதான் சம்ம. சரிங்களா? மத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே தான் நம்ம சம்மேஷன் 1 கண்டுபிடிப்போம், சம்மேஷன் 2 கண்டுபிடிப்போம், சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சிடும். இதுதான் முக்கியம். பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அந்த ஃபார்ம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. சம்மேஷன் ஆல்பா பீட்டா காமான்னு அர்த்தம். மேல ஆல்பா வந்தா கீழே அது தவிர பீட்டா காமா வருது. அப்ப நமக்கு ஆல்பா பை பீட்டா காமா. அடுத்த நாள் பிளஸ் பீட்டா போனீங்கன்னா வரும் கீழே ஆல்பா காமா வந்துடும். நெக்ஸ்ட் காமா போட வரும் ஆல்பா பீட்டா கீழே. இது எல்சிஎம் எடுத்து நம்ம நமக்கு தெரியும் வேல்யூ இங்க தெரியுங்களா? இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். இதுக்கு ஃபார்மா பார்த்தீங்கன்னா மாதிரி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயருக்கு நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2
ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா காமா, பீட்டா காமா. நம்ம அங்கே 4 இது பார்த்தாலும் இங்கே 3 இது இருக்கு. அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ் பண்ணி நமக்கு அந்த இந்த ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ இங்கே என்னென்ன பட்சம் நமக்கு வந்து இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் இருந்தது. சரிங்களா? இதுதான் முக்கியம். நம்ம சமேஷன் 1, சமேஷன் 2, சமேஷன் 3 கண்டுபிடிச்சிட்டு இது எல்ஸ் மெத்தட் என்ன பண்ணோம், அப்புறம் இந்த ஃபார்முலா வந்துடாதீங்க. இது சிம்பிளமா இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் வச்சு ஃபைண்ட் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் 2 ரூட் தான் இருக்கும் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப். அப்போ இதோட வேல்யூ ஒரு ரூட்டு, இதோட வேல்யூ ரூட்டு. அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இது வேல்யூ இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா சமேஷன் 1 தானே. நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா சமேஷன் 4. அப்போ சமேஷன் 1 சமேஷன் 4 நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோ வந்து வச்சு சரி. சமேஷன் 1 சமேஷன் 4 நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்புறம் நமக்கு குவாட்ரிகேஷன் போலாமா? அப்போ குவாட்ரிகேஷன் என்ன தேவை நமக்கு வந்து சம் ஆஃப் ரூட்ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தேவை. அப்போ இந்த 2 வேல்யூ இருக்குல்ல, இந்த 2 வேல்யூ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சம் பண்ணும். கரெக்டா? சம் ஆஃப் ரூட்ஸ் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு நல்லா 10th இருந்து பார்த்துப்பீங்க. இது குவாட்ரிகேஷன் ஜெனரல் ஃபார்ம் நமக்கு x மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 0. இது சப் பண்ணுங்க, ஆன்சர் வச்சிடும். ஓகே தானே? அடுத்து 9th சம் போயிடலாம். இந்த சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு நல்லாவே. இது வந்து P அண்ட் Q ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்போது சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. இந்த LH எடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல, அந்த ரூட் n/l இதை அப்படியே வச்சிடும். அதை ஞாபகம் வச்சுங்கன்னா அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நமக்கு ரூட் ஆஃப் P/Q ரூட் P/√P போடலாம். இது என்ன பண்ணலாம், ரூட் Q/√P மாற்றலாம். இது எல்சிஎம் எடுத்து நீங்க போடுங்க. P பிளஸ் Q வேல்யூவும் PQ வேல்யூ ஆல்ரெடி தெரியும் இங்கே. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இது n/l இது ரூட் ஆஃப் n/l கேன்சல் பண்ண ஆகும். ரூட் n/l வந்துடும். இது மைனஸ் பிளஸ் கிடைச்சா 0, RHS கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி தானே இது. நெக்ஸ்ட் 10th சம்பளம். if the equation 2 ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, அவ காமன் ரூட்டா ஷோ தட் இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 2 ரூட் எதுவும் ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து அந்த காமன் ரூட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஆல்ஃபான்னு எடுத்துரும். இதெல்லாம் வந்துட கூடாது. இது வந்து நம்ம சம்ம கொண்டு போக முடியாது. இப்போ நமக்கு என்ன பண்றோம், இங்க காமன் ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துரும். நம்ம ரூட்டை எப்போ இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக போறோம்போ, இந்த ரூட் நமக்கு வந்து எந்த ரூட் நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ் பண்ணா நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த ஈக்குவேஷன். அப்போ ஈக்குவல் 0 வரும். அதுதான் நம்ம இங்க பண்றோம். ஆல்பா வேல்யூ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றோம், சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ ஈக்குவல் 0 வந்துருமா? இதை நமக்கு 1, 2 2 ஈக்குவேஷன் எடுத்துரும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஆல்பா வேல்யூ 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த 2 வேல்யூ ஆல்ரெடி கொடுத்து அந்த ஷோ கேர் நமக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ஆல்பா ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ண போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்பா வேல்யூ கிடைக்கும். சரிங்க பாருங்க, ஆல்பா கேன்சல் பண்ணுமா பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்பா வேல்யூ கிடைக்கும். அதுதான் இங்க. சரிங்களா? Q minus Q naught by P dash by P. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை கேன்சல் பண்ணோம். நமக்கு ஆல்பா கேன்சல் பண்ண மாதிரி போகணும். அப்போ என்ன பண்ணலாம், இது P டேஷா மல்டி பண்ணோம், இது என்ன பண்ணுவோம், P ஆல மல்டி பண்ணுவோம். அப்போனா உங்களுக்கு PP டேஷ் ஆல்ஃபா வரும், இங்கே PP டேஷ் ஆல்ஃபா வரும். அப்போ கேன்சல் பண்ண முடியல, அதுக்காக நான் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் P டேஷ் மல்டி பண்ணுங்க, செகண்ட் அது P ஆல மல்டி பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. அப்போ இங்க என்ன வரும், நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் வருதா, இதை ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா பிரிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கணிச்சோன்னா ஒரு ஆல்ஃபா வேல்யூ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணினா இன்னொரு ஆல்ஃபா நமக்கு கிடைச்சிடும். சரி, இந்த இடம் நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நான் எதாவது வச்சிருந்தது இதான் வச்சவங்களுக்கு ஆல்ஃபா காமன் ரூட்டா தரும். இதுல இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இதுல எக்ஸ் பைல அந்த ஆல்ஃபா போட செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ரெண்டுத்தும் சால்வ் பண்ற எப்படி சால்வ் பண்ணணும் வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் பண்ணி ஒரு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆல்ஃபா இருக்குல்ல கோஎஃபிஷியன்ட், இதை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அந்த ஆல்ஃபா ஸ்கொயர்ல ஒரு ஆல்ஃபா நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா அடுத்த ஆல்ஃபா கிடைச்சிடும். சரிங்களா? இந்த எக்ஸஸ் அவ்வளோதான். இதுல இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஃபைண்ட் தி ஏற்கனவே பார்த்தேன் இருக்குங்களா எக்ஸசைஸ்ல என்னது, ஆல்ஃபா பை பீட்டா காமா. அதே இப்போ நீங்க 1 பை பீட்டா ஆல்ஃபான்னு பீட்டா காமா இது அப்போ என்ன வரும், 1 பை ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 1 பை என்னது பீட்டா காமா பிளஸ் 1 பை ஆல்ஃபா காமான்னு வரப்போகுது. அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம், இங்கே சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? கண்டுபிடிச்ச பண்ணுங்க. அது சொன்னல உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் 1 பை பீட்டா காமா அர்த்தம் 1 பை ஆல்ஃபா பீட்டா 1 பை ஆல்ஃபா காமா 1 பை பீட்டா காமா சொல்லிட்டு நம்ம
எல்சிஎம் எடுத்துட்டு எந்த வேல்யூ உங்களுக்கு சப்ஸ்டியூட் அது பண்ணீங்கன்னா ஆன்சர் ஆகும். அது 3.4 போங்க. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட். இதை நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர் நமக்கு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஆல்ரெடி நமக்கு எக்ஸஸ் சம் இருக்கு. அதே சம் அப்படியே கிட்டோ நமக்கு அதே மாடல் தான். அதான் சரியா? ஈஸியாக நம்ம சொன்னீங்க சமேஷன் 1 கண்டுபிடிங்க, சமேஷன் 2 கண்டுபிடிங்க, டேரக்டா இந்த ஃபார்முலா போயிடுங்க. அதுவும் நம்ம அப்படிதான் பார்த்துருப்போம். அடுத்து ஃபைண்ட் தி கண்டிஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன் இன் தி ரேஷியோ PQR. நம்ம 3:2 பார்த்தாலும் ஒரு சம்ம இங்க 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா எடுத்து போறோம்ல இருக்குங்களா? அதே போய் இங்க 3மே கொடுக்குறாங்க. அப்படின்னா P ஆல்ஃபா Q ஆல்ஃபா R ஆல்ஃபா எத்தனை பண்ணுங்க? சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 கண்டுபிடிங்க. இங்க என்னன்னா இந்த சமேஷன் 1ல இருந்து இருக்குங்களா, இந்த சமேஷன் 1ல இருந்து பண்ணுங்க ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருங்க. ஆல்ஃபா கண்டுபிடிச்சு பண்ணுங்க சமேஷன் 3 சப்ஸ்ட் பண்ணுங்க. அதான் சரிங்களா? சமேஷன் 1ல ஆல்ஃபா கண்டுபிடிச்சு நம்ம என்ன கண்டிஷன் சொல்றாங்க. கண்டிஷன் சொல்லும்போது நம்ம நமக்கு அந்த ரூட் ரிலேட்டட் இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா வரக்கூடாது நமக்கு. அப்புறம் பண்ணுங்க சமேஷன் 1 வந்து ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இது என்ன பண்ணுங்க சமேஷன் 3ல சப்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது. அவ்வளவுதான். அடுத்தது 3.6 வரும். ஃபைண்ட் ஃபார்ம் தி ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ ஸ்கொயர் நமக்கு இதுவும் பார்த்துருப்போம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதை ரூட்டா இருக்கிற நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த கொடுத்த ஈக்குவேஷன் வச்சு சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சிருங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஃபார்ம் பண்ணோம்னா அதை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தாச்சு, நமக்கு எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. அதே போல நமக்கு சம்மேஷன் 2 இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. இது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ பாருங்க, இது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரா இன்ட்டு ஆல்ஃபா காமா ஸ்கொயரா பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு காமா ஸ்கொயரா இது ஹோல் ஸ்கொயர் எடுத்துங்க. ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா காமா ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சா? இப்ப இதே ஃபார்முலா போடுங்க. தான் இதே ஃபார்முலா இங்கே புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ஃபா பதில் இங்க இருக்கு, ஆல்ஃபா பீட்டா இருக்கு. பீட்டா பதில் இங்க இருக்கு, ஆல்ஃபா காமா இருக்கு. காமா பதில் இங்க இது இருக்கு. அப்ப அப்படியே போடுங்க. தான் இங்க ஆல்ஃபா பீட்டா காமா, அது நீங்க இந்த ஆல்ஃபா பீட்டா அப்புறம் இந்த ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா -2 இன்ட்டு 2 போனோம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு பீட்டா காமா, அப்புறம் இந்த ஆல்ஃபா காமா இன்ட்டு பீட்டா காமா போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் ஆச்சு உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும்போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு 2 ஆல்ஃபா நமக்கு அந்த இங்க பீட்டா இருக்கா, எது நம்ம கம்மி கத்தலாம், ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா நீங்க வெளியேற்றலாம். நீங்க வெளியேற்றினா இங்க வந்துடும். இந்த வேலையும் உங்களுக்கு தெரியும், இந்த வேலையும் தெரியும். சப்ஷனா உங்களுக்கு ஆன்சர் வச்சிடும். இந்த ஃபார்ம் நிறைய டைம் பார்த்தாச்சு எக்ஸஸ்ல, அதை சப்ஸ் பண்ணி போடுங்க. லாஸ்ட் சம் டிஃப்ரெண்டான சம் பார்த்து பிஎஸ் ரியல் டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் உங்களுக்கு தெரியும். டெல்டா ஈக்குவல் மைனஸ் டெல்டா ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்முலா போடுங்க. போட்டு என்ன பண்ணோம்னா இது இந்த ஸ்டாப் பண்ணிட்டு பி வேல்யூ ஃபைன் பண்ணும். -2 +1 அப்புறம் நம்ம ஈக்குவல் கூட என்ன வரும் நமக்கு -1 +2 அப்போ இன்டர்வல்ல போடுங்க. -∞ -1 -1ல இருந்து 2 2ல இருந்து இன்ஃபினிட்டி போட்டு என்ன பண்ணும் இந்த வேல்யூ செக் பண்ணும். சைன் செக் பண்ண பாருங்களா, பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லையா? அப்போ நம்ம நேச்சுரல் ரூட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் வந்தானே அது ரியல் அண்ட் டிஸ்டிங்டா, அதே நமக்கு வந்து 0 வந்தா நம்ம ஈக்குவலா இருக்கும் இல்லையா, ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும். அது மைனஸ் தானது ரூட்ஸ் ஆஃப் இமேஜினரி இல்லையா, அதான் இப்போ சொல்றோம். இப்போ -1ல இருந்து 2 வரைக்கும் நெகட்டிவ் இருந்துச்சு. அப்போ ரூட்ஸ் ஆஃப் இமேஜினரி அதான் சொல்றீங்க. இஃப் -1ல இருந்து p < 2 வந்தா தென் நமக்கு டெல்டா நெகட்டிவ் தானே, அது <0 சொல்லிட்டு நம்ம ரூட்ஸ் ஆஃப் இமேஜினரி சொல்லிச்சு. நெக்ஸ்ட் வேற நமக்கு இந்த எக்ஸாக்டா அந்த p வேல்யூ வந்து நீங்க +2ம் -1 போட்டா நமக்கு எக்ஸாக்ட் 0 இல்லையா, அதை சொல்றோம். p +2 ஆர் -1 போட்டா நான் டெல்டா 0 அப்போ இந்த ரியல் அண்ட் ஈக்குவல் ஆயிடும் ரூட்ஸ். அதே இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு இன்டர்வல் -1 2ல இருந்து +1 p வேல்யூ எடுத்தா நமக்கு என்ன ஆகும், டெல்டா வந்து பாசிட்டிவ் ஆகும், அது > 0 அப்போ நமக்கு வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ஆகும். சரிங்களா? அவங்க தான் நமக்கு 3.1 எக்ஸசைஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிச்சு. ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஒரு டைம் நம்ம புக்ல வச்சு அதோட இந்த சம்மை மட்டும் வச்சு நம்ம எக்ஸசைஸ்ல ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும்.